I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. கமல்ஹாசனோட நடிப்பில் வெளிவர இருக்கும் படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு சிவராஜ்குமார் தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அவரும் போயிருந்தாரு. அந்த ஆடியோ லான்ச்சில் கமல் பேசும்போது உயிரே உறவே தமிழே அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாரு. தமிழ்ல இருந்து பிரிஞ்சது தான் கன்னடம், அது உங்களுக்கும் தெரியும். கன்னடாவும் தமிழ் குடும்பம் தான். அந்த மாதிரி நீங்களும் எனக்கு அங்க இருக்க இன்னொரு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு சிவராஜ்குமாரும் சிரிச்சுட்டே ஆமான்ற மாதிரி தலையாட்டியிருந்தாரு. இதை தொடர்ந்து இந்த விஷயத்துக்காக கர்நாடகாவில் கடும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்காக கமல்ஹாசனையும் சிவராஜ்குமாரையும் கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கர்நாடகா பிலிம் கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள வந்து கமல்ஹாசன் அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா அவருடைய படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவர் பேசினதுக்கு கர்நாடகாவில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு கமல்ஹாசனுடைய உருவ பொம்மையை எரிக்கிறது, அவருடைய போட்டோவில் கருப்பு மை பூசுறது, இந்த மாதிரி நிறைய செயல்களில் ஈடுபட்டு வராங்க. இதுக்கப்புறமா கமல் சார் கேரளால ஒரு ப்ரொமோஷனுக்கு போயிருந்தப்ப என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, நான் பேசினது எல்லாமே அன்பால தான் பேசியிருந்தேன், அன்பு எப்பவுமே மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ் கன்னடம் பத்தி நிறைய ப்ரூஃப் இருக்கு, பட் ஆனா எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை கன்னட ஐயங்கார் முதலமைச்சராக இருந்தப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனும் போது நீங்க இங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மக்கள் அவங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கள பத்தி அப்படி பேசணும்? தக்லைஃபை அங்க இருக்க என்னோட மக்களே பார்த்துப்பாங்க, அதனால நான் எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல் சார். இதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் வரலாறே தெரியாம பேசிட்டு இருக்காரு, அவர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம KFCC, அதாவது கர்நாடகா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் 24 மணி நேரத்துக்குள்ள பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதாவது மே 30 இன்னைக்குள்ள கேட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.